ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறது நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒவ்வொரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 351வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்ல குரலாகவும் நல்ல உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. முதலில் நாங்கள் குரலை காண்போமாக இருந்தால், பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானா மானா பிறப்பு. பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானா மானா பிறப்பு என்பதாக அமைந்திருக்கிறது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும். நிலையில்லாத பொருட்களை, நிலையில்லாதவைகளை, நிலையில்லாத சொத்துக்களை இதுதான் நிலையானது என்று எண்ணி நாங்கள் அதை பற்றி பிடித்து அதிலே மயக்கம் கொண்டவர்களாக இருப்போமாக இருந்தால் சிறப்பில்லாத, சந்தோஷமில்லாத, துன்பகரமான வாழ்க்கையை நாங்கள் இந்த பிறவியிலே அனுபவிக்க வேண்டும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானா மானா பிறப்பு என்ற குரலுக்காக வித்தியாசமான உரைநடையிலே சுருக்கமாக ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமை மிக இழிவானதாகும். நிலையற்றவைகளை நிலையாமை என நம்புகின்ற அறியாமை மிக இழிவானதாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. நிலையில்லாத சொத்துக்களை, நிலையில்லாதவைகளை இதுதான் எங்களுக்கு நிலையானது, இதுதான் எங்களோடு கூட வரப்போகிறது என்று நம்பி அதை நாங்கள் பற்றி பிடிக்கின்ற வாழ்க்கை ஒரு இழிவான, ஒரு துன்பகரமான ஒரு வாழ்க்கையாக அமையும் என்பதாகத்தான் அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானா மானா பிறப்பு என்ற குரலுக்காக சாலமன் பாப்பை அவர்களும் சற்று வித்தியாசமான உரைநடையில் அவருடைய உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பொய்யானவற்றை மெய்யென்று எண்ணும் மயக்கத்தால் இழிவான பிறப்பு வரும். பொய்யானவற்றை மெய்யென்று எண்ணும் மயக்கத்தால் இழிவான பிறப்பு வரும் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலேயே இந்த பொய்யான உலகம், பொய்யானவற்றை, நாங்கள் நிலையில்லாதவற்றை, இன்று இருப்பது நாளை இன்னொருடன் இருக்க மாட்டாது, அவ்வாறான நிலையில்லாத சொத்துக்களை நாங்கள் இதுதான் எங்களுக்கு நிலையானது, இதுதான் எங்களோடு கூட வரப்போவது என்று எண்ணி நாங்கள் அதை பற்றி பிடித்து கொண்டு அதிலே மயக்கம் கொண்டவர்களாக இருப்போமாக இருந்தால் எங்களுடைய இந்த பிறப்பு இழிவான பிறப்பானதாக, எங்களுடைய இந்த பிறப்பு துன்பகரமான பிறப்பாக, இந்த வாழ்க்கை எங்களுக்கு துன்பகரமான வாழ்க்கையாக அமையும் என்பதாகத்தான் சாலமன் பாப்பா என்ற உரையும் அழகாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இன்றைய குரல் எங்களுக்கு ஒன்றைத்தான் சொல்ல இருக்கின்றது. நிலையில்லாததை தேடி நாங்கள் அலைவதை விட நிலையானதை பற்றி பிடிப்பதனால் எங்களுடைய வாழ்க்கை இனிமையானதாக அமையும். நிலையில்லாததை பற்றி பிடிப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை அதை தேடியே ஓடக்கூடியதாக, அதை தேடிய துன்பத்தோடு அலையக்கூடிய வாழ்க்கையாக அமையும் என்பதைத்தான் இந்த குரல் எங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கின்றது. நிலையானவளை பற்றி பிடிப்போம், நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வோம். நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.